ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இன்றைய நாளிலும் சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 2 அதிகாரம் 11 வசனம். நீதிமொழிகள் 2 அதிகாரம் 11 வசனம். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி சாலமோன் இங்கே கூறுகிறார். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும் என்று. ஒரு அருமையான தகப்பன் தன்னுடைய மகனுக்கு ஒரு காரை வாங்கி பரிசாக கொடுத்தார். பரிசாக கொடுத்து மாத்திரமல்ல, அந்த காரில் பலவிதமான தொழில்நுட்பங்களையும் அவர் வைத்திருந்தார். காரிலே பெட்ரோல் குறையும் பொழுது பெட்ரோல் குறைகிறது என்று சொல்லி ஒலிக்கத்தக்கதான ஒரு குரலையும் பதிவு செய்து வைத்திருந்தார். தன் மகனுக்கு அந்த காரை பரிசாக கொடுத்த பின்பு அந்த மகன் ஒவ்வொரு நாளும் அந்த காரை எடுத்து கடந்து செல்வதுண்டு. அப்படி அவன் கடந்து செல்லும் பொழுது அந்த வாகனத்திலே பெட்ரோல் குறைகின்ற சூழ்நிலையிலே பெட்ரோல் குறைகிறது என்று சொல்லி அந்த குரல் ஒலித்து கொண்டே இருந்தது. இது ஓட்டுகின்ற மகனுக்கு ஒரு மிகுந்த ஒரு கஷ்டத்தையும் ஒரு இடர்பாடையும் கொடுத்தது. ஆகவே நான் என்ன செய்தான், இந்த ஒளி வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த ஒயர் எல்லாவற்றையும் அவன் கட் பண்ணிவிட்டு கடந்து சென்றான். ஒரு நாள் தன்னுடைய வாகனத்தை எடுத்து அவன் கடந்து செல்லும் பொழுது வாகனத்திலே பெட்ரோல் குறைய தொடங்கியது. அதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியாக ஒரு பாலைவனத்திலே அவனுடைய காரானது போய் நின்றுவிட்டது. உடனடியாக தான் அவனுக்கு யோசனை வந்தது. தன்னுடைய தகப்பன் வைத்த அந்த குரல் பதிவு இருந்திருந்தால் நிச்சயமாகவே அது சொல்லியிருந்திருக்கும். அதற்கேற்றவாறு என்னுடைய பயணத்தை நான் திறந்திருப்பேன். இப்பொழுது இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு அவன் இருந்தான். ஆக ஆண்டவரை கர்த்தரும் இதே போலதான் வேதத்திலே அநேக காரியங்களை நம்மளுக்கு போதித்திருக்கின்றார். ஆண்டவரை கர்த்தர் புத்தி என்ற ஒரு அறிவையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றார். நல் யோசனையான வேத வசனங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். ஆக அந்த அறிவை கொடுத்த தேவன் இந்த அறிவை அன்றாட வாழ்விலே எப்படி நாம் பயன்படுத்துகின்றோம், நல் யோசனையான அந்த வேதத்தினுடைய வாசனங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பின்பற்றுகிறேன் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு அறிவு இருக்கிறது என்று சொல்லி நாம் கடந்து செல்லாதபடிக்கு இந்த அறிவை இந்த வேதத்தின் நல் யோசனையோடு நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை பயன்படுத்துகிறேன் என்ற சிந்தனையோடு இதனால் நாம் கடந்து செல்வோம். ஆகவே தான் சாலமோன் சொல்லுகிறார், நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி. ஆக நல் யோசனையான இந்த வேத வசனங்களை ஆண்டவரை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த அந்த அறிவோடு நாம் ஏற்றுக்கொள்வோம். அதை நம்முடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வாழ்த்துவாராக. ஆமென். God bless you. Thank you.